கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பவுலின் இந்த வார்த்தைகள் போதிக்கும் 3 உண்மைகள். முதலாவது, தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். இங்கே பவுல் குறைவு என்று சொல்லும்போது அத்தியாவசியமான தேவைகள் குறைவுபடும் போது, இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவையோ அதை தேவன் எனக்கு கொடுப்பார். தேவன் எனக்கு துணையாக இருப்பார். ஆண்டவர் தன்னை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். மனுஷன் நம்ம கைவிடலாம், கடவுள் நம்மை கைவிட மாட்டார். 2வது, இந்த குறைவுகளின் மத்தியிலே நான் தேவனை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நமக்கு ஒரு பணம் குறைவுபடுது, உடனே என்ன பண்ணுறோம்? பேங்க்கில் போய் கடன் வாங்குகிறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கடன் வாங்குகிறோம். நம்மள எத்தனை பேர் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னுடைய குறைவுகளை நீர் நிறைவாக்குகிற தேவன், நீர் அதை நிறைவாக்க நான் காத்திருப்பேன் என்று கடவுளுடைய கருத்தில் அதை ஒப்படைக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற உலகம் மாறிடுச்சு. இங்கே நமக்கு ஒரு காரியம் இல்லை அப்படின்னா அதை தேடி கேட்டு கடன் வாங்கியாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இந்த உலகம் நம்மளை வைத்திருக்கு. எனவே இது கடவுளை சார்ந்து கொண்டு கடவுளை அனுபவிக்க தடையான ஒரு உலகமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அநேக தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தன்னுடைய தேவைகளை கடவுள்கிட்ட ஜெபத்தில் வச்சிருக்காங்க. தேவன் அவைகளை சந்தித்திருக்கிறார். 3வதாக பவுல் சொல்றாரு, நம்முடைய முயற்சிகள், அதாவது ஆண்டவருக்காக நம்ம எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளின் சிலவற்றின் பலனை நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியாது, மகிமையில தான் அனுபவிக்க முடியும். அவர் சொல்றாரு பாருங்களேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படின்னா இந்த பூமியில ஒரு சில குறைகளை தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம், அந்த ஜெபத்திற்கான பதிலை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம். சில குறைகள் நீங்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆனா அது நித்தியத்துல தான் கடவுள் நம்மை விட்டு எடுத்து போடுவார். அப்ப நம்ம கடவுள்கிட்ட நம்முடைய தேவைகளை ஜெபத்தில் வைக்கும்போது இந்த பூமியில நாம் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன அவசியம் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதை அவர் கொடுப்பார். சிலவற்றை தேவன் கொடுக்க மாட்டார். நல்ல பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. சில காரியங்களை நம்ம அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், ஏன்னா அது அவங்களுடைய நன்மைக்காக. அதே போல தான் தேவன் சில காரியங்களை நம்ம கேட்டு நமக்கு கொடுக்கல அப்படின்னா அவர் வேற ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு நன்மைக்காக அதை நமக்கு செய்யாமல் இருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, தன்னுடைய ஒரே பேரான கிறிஸ்துவையே நமக்கு சொந்தமாக தேவன் கொடுத்திருப்பாரு என்றால் வேற எந்த நன்மையான ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்காமல் இருப்பார். அப்போ எப்போதுமே நமக்கு ஒரு குறைவு இருக்குதுங்கிறப்போ கிறிஸ்துவை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி நம்ம புரிந்து கொள்ளும் போது கடவுள் மீது குறை சொல்கிறவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். மாறா கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமையும் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.